ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான். எனக்கு ரொம்ப நாளாக வால் ஹேங்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. எனக்கு ஃப்ரேம் நம்ம பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, எனக்கு எப்பயுமே கோட்ஸ் ரொம்ப பிடிக்கும். கோட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பைபிள் வசனங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நான் எப்பயும் பார்க்கணுன்னு நினைப்பேன். ஸோ அதுக்காக அதை நம்ம என்ன பண்ணலாம், கிராஃப்ட் மாதிரி நம்மளே பண்ணலாம். ஒரு போஸ்டர் மாதிரி பண்ணி அண்ட் அதுக்கு ஃப்ரேமும் நம்மளே பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் வாட்டர் கலர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேப்பர் என்கிட்ட அது இல்லை. ஸோ அதனால் நான் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன், ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்கிற மாதிரி. அண்ட் நார்மலாக ஒரு கேரி பேக், இது எல்லாத்துக்கும் கடையில் ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி நார்மலாக ஒரு கேரி பேக்கை நமக்கு அந்த பேப்பருடைய சைஸில் வெட்டிக்கிட்டேன். அண்ட் அடுத்து ப்ரஷ் பென்ஸ், இந்த இது செய்யறதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த ப்ரஷ் பென்ஸு. ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள், அது ஈஸியாக டைல்யூட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா. ஸோ இந்த ப்ரஷ் பென்ஸை எடுத்து நான் இதில் க்ரீன் அண்ட் ப்ளூ அந்த கலர்ஸில் நிறையா அந்த சிமிலர் கலர்ஸ் எடுத்து ஃபுல்லாக அடிச்சுக்கிறேன். ப்ளூலே டார்க் ப்ளூ, க்ரீன்லே டார்க் க்ரீனு, லைட் க்ரீன், இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் இது ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி உங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா அதில் தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லைங்கிறனால நான் ஜஸ்ட் கையிலே எடுத்து அந்த தண்ணியை நல்லா தெளித்து விட்டுக்கிட்டேன். இப்போ அது கொஞ்சம் ஈரமாயிடுச்சா, இப்போ என்ன பண்ணணுன்னா பொறுமையாக அந்த பேப்பர் எடுத்து அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இதை பொறுமையாக அப்படியே டேர்ன் பண்ணுவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்தது. லைட்டாக கையை வச்சு இதை மர்ச் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பெயிண்ட்லாம் ஸ்ப்ளாஷ் ஆனால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் தான். பட் எக்ஸாக்டாக அந்த மாதிரி வரலனாலும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபைனல் அவுட்புட் பாருங்களேன். இப்போ தான் பார்க்க இது கொஞ்சம் கன்றாவே இருந்துச்சு, பட் ஃபைனலாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது பார்க்க நல்லா தான் இருந்தது. இது ஃபுல்லாக நான் இதை மர்ச் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி சைட்லலாம் நான் பண்ணுற மாதிரி இப்படி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அண்ட் அந்த ப்ளூ க்ரீன் இந்த கலரும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால தான் இது இப்படி இருக்குது. இதை என்ன பண்ணுறோன்னா, ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்து லைட்டாக தொட்டுட்டு அதை காய வச்சிடலாம். அண்ட் எனக்கு அதை பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னும் வேறு ஏதாவது கலர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இன்னொரு இது எடுத்துகிட்டு இப்போது நான் திருப்பி ப்ளூ கலர் அடிச்சுக்கிறேன். இதில் ஃபுல்லாக லைட் கலர்ஸை வச்சு இது பண்ணியிருந்தேன். ஏன்னா அதில் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, திருப்பும் போது வேறு சொதப்பிட்டேன். பட் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிவிட்டு 2 தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் அடிச்சுட்டு அதை செகண்ட் லேயர் மாதிரி 2 லேயர் ட்ரை பண்ணியிருந்தேன். இதுவுமே எனக்கு நல்லா தான் வந்துச்சு. கொஞ்சம் ப்ளூ கலர் பின்னாடி இருக்கிற மாதிரியும் மேலே க்ரீன் கலர் வர மாதிரியும். அண்ட் இதுக்கு நான் ஃபுல்லாக அந்த பேசல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், ரொம்ப லைட் கலர்ஸு. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு எழுதும் போது அந்த லெட்டர்ஸ் ப்ரைட்டாக தெரியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது நல்லா காஞ்சோடனே இதில் எழுதுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, இப்படி சைடில் பார்டர்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பென்சிலில் எழுதிக்கிட்டேன். பென்சிலில் எழுதிட்டு எனக்கு அவ்வளோவா எழுத வராது, பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி எழுதியிருக்கேன். அண்ட் இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கெலாம் நான் ஈஸியாக இந்த பென்சில்ஸே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் கையில் எழுதலாம். இது வச்சு யூஸ் பண்ணனால எனக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு மாதிரி பேப்பர் ஊறி போன மாதிரி நல்லாவே இல்லைல்ல. பட் இந்த அவுட்புட் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம இந்த ஃப்ரேமுக்கு இதுக்கு சைடில் ஃப்ரேமுமே நம்ம ஈஸியாக பேப்பர் வச்சு செய்ய போகிறோம். அண்ட் இது ஃபர்ஸ்ட் பண்ணது. அந்த ஃபர்ஸ்ட் பண்ணதையும் நம்ம ஈஸியாக ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு பென்சிலில் ஆல்ரெடி பின்னாடி எழுதிட்டு அதுக்கு மேலேயே நம்ம லைனர் பென்ஸ் வச்சு எழுதிக்கலாம். இதில் ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஒயிட் கலர் வச்சு எழுதியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒயிட் கலர் பென்ஸுக்கு நான் எங்கே போகிறது, ஒயிட்னர் வச்சு எழுத முடியாது. அண்ட் அந்த ஒயிட் ஜெல் பென்னும் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் ஜஸ்ட் பிளாக் கலர் வச்சு எழுதிக்கிட்டேன். பட் என்னென்னா கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது கொஞ்சம் இந்த கேலிகிராஃபி மாதிரி ட்ரை பண்ணி எழுதிக்கோங்க. நார்மலாக எழுதுறதை விட இந்த மாதிரி எழுதுறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ஃபுல்லாக நான் ஹைலைட் பண்ணிவிட்டு கடைசியாக முடிச்சிட்டேன். அண்ட் இதில் ஒரு பைபிள் வேர்ஸ் தான் எழுதியிருக்கேன். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ கிவ்ஸ் மீ ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி. எனக்கு இது பர்சனலாக எனக்கு இதை டெய்லி பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக இதே பேப்பரில் தான் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ரேம் வீடியோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு இல்லை இன்னொரு இது செஞ்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு இது செஞ்சுக்கலான்னு சொல்லி தோணுச்சு. கொஞ்சம் இந்த ரெயின்போ கலர்ஸில் மல்டி கலரில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா.
அதனால இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி லைனாக ரெட்லேருந்து அப்படியே பிங்க்கு அந்த மாதிரி வர மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா காய வச்சிட்டேன். இது நல்லா இன்னுமே ஸ்ப்ளாஷ் ஆன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே அது ஸ்ப்ளாஷ் ஆன மாதிரி இருக்கும். அப்படி ஆகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த பேப்பர் திக்காக பார்த்துக்கோங்க. அண்ட் இதுலேயும் நான் ஒரு பைபிள் வேர்ஸ் தான் எழுதியிருக்கேன். அண்ட் இதே மாதிரி குட்டியாக 2 பண்ணேன். இந்த எல்லோ பாருங்கள், இது வந்து நான் ஒரே ஒரு கலரில் தான் பண்ணேன். இது செம்ம க்யூட்டாக இருந்தது. நான் பண்ணதில் இதுதான் க்யூட்டை விட இது செம்ம நீட்டாக இருந்தது. அங்கங்கே ஒரு மாதிரி இல்லாமல் பேப்பர் வந்து ஊறி போகாமல் வெறும் எல்லோவில் பண்ணனால ஒரே ஒரு ப்ரஷ் பெண்ணை வச்சு பண்ணி லைக் தண்ணியில் இது பண்ணிட்டேன். அண்ட் அது எழுதுனதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. இது என் ஹேண்ட் ரைட்டிங்கா அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் இப்போ எப்படி ஃப்ரேம் செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஃப்ரேம் செய்கிறக்கு இந்த மாதிரி நான் போடுற மாதிரி கோடு போட்டுக்கோங்க. 4 கோடு போட்டுட்டு லைக் 1 இன்ச்சுங்கிற கேப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் ஸ்கேல் வச்சு அதை அப்படியே ஒன்று ஒன்றா மடித்து விட்டுக்கிறேன். இதை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி பண்ண போகிறோம். ஃபுல்லாக அப்படியே மடித்து விட்டுட்டு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டுற மாதிரி சைடில் கட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் கார்னர்ஸ் வந்து அந்த 4 கார்னர் வருது இல்லையா, ஸோ அது வந்து ஈஸியாக அந்த இடத்துல மடங்கணுங்கிறக்காக. அண்ட் இந்த ஸ்டெப்பில் வந்து நானே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணேன் தான், பட் இருந்தாலும் அது சமாளிக்க முடியும், அதனால் பிரச்சனை இல்லை. அந்த லென்த்தை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக செட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஃப்ரேம் வரணும் அப்படின்னா நடுவில் இருக்க ஹைட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இந்த மாதிரி கேப் வருது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து ப்ராப்பரான லென்த்தில் நம்ம கட் பண்ணாமல் விட்டோம்னா இந்த மாதிரி கேப் வரும். இப்படி வரதை இந்த இடத்துல கொஞ்சம் திக்காக வச்சு அந்த கேப்பில் வந்து நான் கம் போட்டு ஒட்டிக்கிறேன். இது நிஜமாலே கடையில் வாங்கின மாதிரி தான் இருக்குது. இந்த ஹேண்ட் ரைட்டிங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா நான் இவ்வளோ அழகாலாம் எழுதவே மாட்டேன், சான்ஸே கிடையாது. பட் இது அழகாக இருந்தது, அப்படியே பிரிண்ட் எடுத்த மாதிரி. அண்ட் இந்த ஃப்ரேமும் ஓகே அழகாக இருக்குது. இது பேப்பரில் செஞ்சனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது குவாலிட்டி. அண்ட் இதே மாதிரி நான் அட்டையில் ட்ரை பண்ணேன், பட் அது அவ்வளோ பெருசாக வரலன்னு தான் சொல்லணும். இப்போ அட்டையில் பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து அளவு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. சைடில் 4 கோடு ஒரே லென்த்தில் இருக்கிற மாதிரி 1 இன்ச் 1 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் 1 சென்டிமீட்டர்னு வச்சுட்டு இந்த மாதிரி சைடில் இப்படி இந்த ஷேப்பில் ஃபுல்லாக கட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இந்த ஷேப்பில் ஃபுல்லாக 4 சைடு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த இதை வந்து ஒட்டிட்டு சைட்லெல்லாம் மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா கையில் மடிக்கும் போது அந்த லைன் வந்து நமக்கு தெரியாது. இப்போ வந்து நான் க்ளூ போட்டு நான் எழுதின கோட்டை வந்து அதில் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு சைடில் இந்த கடைசி ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதில் வந்து கம் அப்ளை பண்ணி அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டி 4 சைட்ஸும் ஒட்டணும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரேம் வந்து ரெடி. இது வந்து ஃபுல்லாக நான் கார்ட்போர்டில் பண்ணேன், கொஞ்சம் கெட்டியான இதில் தான் பண்ணேன். பட் எனக்கு இதை விட அந்த ஒயிட் கலரில் பண்ணேன்ல அதுதான் பிடிச்சிருந்தது. அவ்வளோதான், திஸ் இஸ் அவர் ஃபைனல் அவுட்புட். இதை ஃபுல்லாக வந்து செவுத்தில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டேன். இதை ஒன்றா ஒட்டிட்டு தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா ஒரு ரிச் ஃபினிஷ் இருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.